செம்ம பிளான் இது. இந்த பிளான் பேர் என்ன? பரம்ரக்ஷா லைஃப் ப்ரோ. 2 விஷயம் இருக்கு. ஒன்னு 12 வருஷம் நீ கட்டிடுற. சோ உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு 4.5 அந்த மாதிரி தான் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட். கரெக்டா 13, 14, 15 அப்படின்னு ஒரு வெயிட்டிங் பீரியட் மாதிரி ஒன்னு வைக்கிறாங்க. ஒரு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா. 3 வருஷம் 2 வருஷம் சில இதுல அந்த மாதிரி இருக்கு. மொத்தமா 5 வருஷம் கணக்கு. 16வது வருஷம் உன்னுடைய அமௌண்ட் வந்து டபுள் த அமௌண்ட்டா 9 லட்சம் ரூபாய் இருக்கும். ஓகேயா? 9 லட்சம் ரூபாயில 3 பிரீமியம், அதாவது 35,000 3 பிரீமியம் மட்டும் உள்ளுக்குள்ளார வச்சுட்டு மீதியே நீ எடுத்துக்கலாம். கிளைம்னா நேச்சுரல் டெத்னா 1 கோடி. ஆக்சிடென்டல் டெத் ஆகுறாரு. ஆக்சிடென்டல் டெத் ஆகுறப்ப 1 கோடியே 90 லட்சம் ரூபாவா கம்பெனி கொடுத்துட்றாங்க. இப்ப இதே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறப்ப ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா 2 கோடி, அதாவது டபுள் த அமௌண்டா 2 கோடியே 80 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுது, இறக்கல, ஓகே, ஆனா கை கால் போயிடுச்சு அப்படின்னா டிசபிலிட்டின்ற மெடிக்கல் சர்டிபிகேட் நீ ப்ரொவைட் பண்ணிட்டேன்னா 90 lakhs கொடுத்துட்றாங்க. 15வது வருஷத்துல இல்ல 16வது வருஷத்துல எனக்கு அமௌண்ட் தேவையில்லை, நான் ஒரு 25வது வருஷத்துல நீ வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 30வது வருஷத்துல உன்னுடைய அக்கௌண்ட்ல பேர் மினிமமா 1 கோடி ரூபாய் இருக்கும். பரம்ரக்ஷால வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு தம்பி. ஸோ சேலரியோட வந்து 3 வருஷம் வந்து சேலரி ஸ்லிப்பு காட்டணும். அப்படி இல்லை பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஐடி கட்டியிருக்கணும். ஸோ இது வந்து கம்பல்சரி. அது இல்லாமல் மெடிக்கல் எல்லா பாடி ஹெல்த் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பாலிசி இஷ்யூ பண்ணுவாங்க. டாடா ஏஐஏ பரம்ரக்ஷா ப்ரோ, இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா கீழே நம்பர் வரும், கால் பண்ணி உங்கள் லைஃப்பை செக்யூர் பண்ணிங்க.